ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் ப்ரீமியர் ப்ரோ லெக்சர். இப்போ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடியோ கரெக்ஷன் அதை பற்றியான ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ இதில் பார்ப்போம். இதில் நீங்கள் வந்துட்டு என்னென்னா இந்த பேனல்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த பேனல்ஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வால்யூம் வந்துட்டு நல்லா வந்துட்டு குறைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே ஒரே வீடியோ தான். ஜஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா டெலிட் பண்ணிக்கிட்டேன். இதை காப்பி பண்ணி வைக்கணும். ஸோ ஆல்ட்டு கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணி அது பக்கத்தில் வச்சுக்கிறேன். திருப்பி ஓகே, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ராகரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆடியோ கீழே வந்தீங்கன்னா இப்படி ஒரு ஒயிட் லைன் வந்துட்டு வரும். நீங்கள் அதுக்கிட்ட அந்த மவுஸ் கர்சரை கொண்டு போயிட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 15 டெசிபல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இளவரசோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு பெருசாக பூஸ்ட் கிடைக்கல. நீங்கள் இந்த சைடு பார்க்கணும். இந்த சைடு உங்களுக்கு வந்துட்டு மேபி இந்த ரூலர்ஸ் வந்துட்டு விசிபிள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ரூலர்ஸை வந்துட்டு விசிபிள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதாவது வந்துட்டு ஒரு ஆடியோவுக்கு வந்துட்டு வாய்ஸ் ட்ராக்குக்கு வந்துட்டு பெஸ்ட்டு இது வந்துட்டு என்னென்னா -12லேருந்து -6 இருக்கணும். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஆடியோ எடுத்தாலும் சரி, இந்த லெவலில் இருக்கிறப்போ தான் நார்மலாக நம்ம ஃபோனில் பார்க்கும்போதும் சரி, நம்ம அதை வந்துட்டு நம்ம அந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்ல, அதாவது கம்மியாக உள்ளதுலேருந்து ஹையாக உள்ள வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இந்த -6லேருந்து -12 இருக்கும்போது தான் வந்துட்டு கரெக்டான இதை வந்துட்டு நம்மளால் அந்த டைமில் வந்துட்டு இது பண்ண முடியும். சம் வீடியோஸ் பார்த்துருப்போம். நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு அதிகமாக வச்சாலும் ரொம்ப வாய்ஸ் கம்மியாக கேட்கும். சம்டைம்ஸ் நம்ம எவ்வளோ தான் கம்மியாக வச்சாலுமே வாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்கும். காரணம் வந்துட்டு அவங்க ஆடியோ கரெக்ஷன் பண்ணல அந்த இடத்துல. ஸோ நம்ம அதான் இல்லை பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்க, -12லேருந்து -6 வந்து எனக்கு வேணும். என் இளவரசோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஸோ என்னால் இன்னும் அந்த ஆடியோ லெவலை வந்துட்டு கெயின் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ கெயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆடியோ கெயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு 25 டெசிபல் -25 டெசிபல் வந்துட்டு நான் வந்துட்டு ஆடியோ வந்துட்டு இதில் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு 25 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த ஏரியாவை நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இதுலேயும் ஆடியோ கெயின் கொடுக்குறேன். ஒரு 15 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 15, அடுத்ததில் 25 இருக்குது. இதில் நீங்கள் வந்துட்டு அந்த சேஞ்சஸ் பார்க்கலாம். இதில் நீங்கள் வந்துட்டு சேஞ்சஸ் பார்க்கலாம். இதில் அந்த ஆடியோ அதாவது ஆடியோ எவ்வளோ கெயின், ஆக்சுவலாக ஆடியோ கெயின் எப்படின்னா வந்துட்டு ஆடியோ கெயின் அதிகமாக என்ன பண்ணும்னா வந்துட்டு சின்ன சின்ன ரொம்ப அதாவது மைன்யூட்டான நாய்ஸ் கூட என்ன பண்ணும்னா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ஆடியோ கெயினை வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா வச்சுங்களேன், அது என்ன பண்ணுன்னா நிறைய வாய்ஸஸ் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதில் ஒரு மூச்சு விடுற சவுண்டு இருந்தால் கூட அது என்ன பண்ணால் அதை வந்துட்டு ஒரு மெயினான ஒரு இதாக எடுத்துக்காது. பட் ஆடியோ கெயினை நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா சின்ன சின்ன விஷயத்த கூட அதை வந்துட்டு நல்லா பூஸ்ட் பண்ணி காமிக்கும். அதுதான் அந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இப்போ நான் இதை வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். நீங்கள் இந்த ரைட் சைடில் உள்ள இந்த ஆடியோ ரூலரை பாருங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு வீடியோக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு -18லேருந்து -12 வரைக்கும் தான் அது. பட் ஆக்சுவல் வீடியோ நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா வந்து 25 பண்ணியிருக்கேன். என் இளவரசோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு -12லேருந்து -6 வந்துட்டு எனக்கு 2வதுல குறைச்சது. இதான் வந்துட்டு ஆக்சுவல் ப்ரொபோசல் நான் வந்து கம்மி பண்ணது. ஸோ இன்னொன்று வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நம்ம ஆடியோ லெவல்ஸ் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நம்ம ஆட்டோ மேட்ச் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோன்னா வந்துட்டு விண்டோஸில் போயிட்டு எசென்சியல் சவுண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த டைலாக்ல போயிட்டு உங்களுடைய இந்த லவுட்னஸ் வந்துட்டு கிளிக் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த லவுட்னஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக கிளிக் பண்ணணும். இல்லாட்டி இது எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகிருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுறப்ப தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நான் அதை பாருங்கள், ஆட்டோ மேட்ச் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஆடியோ வேவ் பாருங்கள் அதில் என்ன ஆகுதுன்னு. ஸோ ஆடியோ என்ன ஆகுதுன்னா ஆட்டோ மேட்ச் ஆகுது. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா அதே லெவலில் ஸ்மூத்தான ஆடியோ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்க. என் இளவரசோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும்.
ஸோ, எனக்கு வந்துட்டு என்னன்னா, அதே தான். பட் ஏன்னா நமக்கு வந்து ஆடியோ கெயின குடுத்து நாய்ஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, நாய்ஸ இன்கிரீஸ் பண்றப்ப என்னன்னா, அது கொஞ்சம் வந்துட்டு நம்மளால அந்த நாய்ஸ வந்துட்டு ரொம்ப நேரம் கேட்க முடியாது. அது வந்துட்டு எப்டின்னா, காதுல வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். ஸோ, நம்ம என்ன பண்றோம்னா, அத ஆட்டோ மேட்ச் பண்ணி என்ன பண்றோம்னா, அந்த அந்த லெவல்ஸ வந்துட்டு ஸ்மூத் பண்றோம். அ அதாவது நாய்ஸ் கிரெயின்ஸ் வந்துட்டு அதிகமா இல்லாம நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே. இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய பேசிக்கான ஆடியோ கரெக்ஷன்ஸ். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட்டோட அடுத்த வீடியோ பார்ப்போம்.